90s கிட்ஸோட ஃபேவரட் ஷோவில் WWE ஒரு முக்கியமான ஷோ அப்படின்ட்டே சொல்லலாம். அந்த WWEல பல சூப்பர் ஸ்டாருக்கு மத்தியில் பட்டிஸ்டாவும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார். ஆரம்பத்தில் ட்ரிபிள் ஹெச்சுக்கு அடியால தான் வந்தார். அவர்கிட்ட இருந்து தான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வின் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார். இன்னொரு சூப்பர் ஸ்டாரான ராக் பார்த்தீங்கன்னா WWEலையும் ப்ளே பண்ணுவார், சினிமா படங்கள்லையும் நடிப்பார். ஸோ இதே மாதிரி தான் பட்டிஸ்டாவும் WWEல ப்ளே பண்ணிக்கிட்டே சினிமா படங்கள்லையும் நடித்தார். மார்வல் யூனிவர்ஸ்ல வர கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அப்படிங்கிற படத்துல டிராஸ் தி டெஸ்டர் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இது போக பிளேட் ரன்னர் 2047, டியூன் அப்படின்னு பல படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. ஸோ இப்பவும் பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கனடால கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து டொரண்டோ அப்படிங்கிற திரைப்பட விழா ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விழாவில் பட்டிஸ்டா நடிச்ச த லாஸ்ட் ஷோகள் அப்படிங்கிற படத்தை ஷோ பண்ண போறாங்க. அதுக்காண்டி பட்டிஸ்டா இந்த விழாவுக்கு வந்திருந்தாரு. பட்டிஸ்டாவோட லுக்கை பார்த்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. சிக்ஸ் பேக்கோட வர பட்டிஸ்டாவை தான் இதுவரைக்கும் நாம பார்த்திருப்போம். ஆனா இந்த ஷோக்கு வந்த பட்டிஸ்டாவோ டயட்ல இருந்து ரொம்பவே ஒல்லியான ஒரு கெட்டப்ல தான் இருந்தாரு. இந்த கெட்டப்பை பார்த்த எல்லாருமே பட்டிஸ்டாக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டாவுக்குலாம் எதுவுமே ஆகல. இது அவரோட நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அண்ட் இந்த டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவை வர செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நடத்த போறாங்க.